நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே வாரத்திற்கு 4 நாட்கள் வந்தே பாரத் ரயில் சேவையானது இயக்கப்பட உள்ளது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே வந்தே பாரத் ரயில் ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்கு. அதில் தற்போது ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் மற்றும் மதுரை பெங்களூர் இடையே தினசரி வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த ரயில்கள் இயக்கப்படலை. அதாவது மதுரை பெங்களூர் மட்டும் இயக்கப்படலை. நாகர்கோவில் சென்னை எழும்பூர் கூட வாரத்துக்கு 3 நாள், அப்புறம் வாரத்திற்கு 1 நாள்னு தனித்தனி ரயிலாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரயிலை இப்போ ஒன்றாகி இயக்க போகிறாங்க. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மதுரை பெங்களூர், நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு சொல்லியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் இந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் ஒரு ப்ரொபோசலாக போயிருச்சு, இயக்கப்படலை. ஸோ இப்போ வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் நாகர்கோவிலேருந்து சென்னை எழும்பூருக்கும், சென்னை எழும்பூர்லேருந்து நாகர்கோவிலுக்கும் வந்தே பாரத் ரயில் சேவையானது இயக்கப்பட உள்ளது. ஜூலை மாதம் முழுவதும் ட்ரெயின் நம்பர் 06067 சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலானது சென்னை எக்மோர்லேருந்து எல்லா வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் ரயில் நிலையத்தை மதியம் 1:50 மணிக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06068 நாகர்கோவில் சென்னை எழும்பூர் ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலி, கோவில்பட்டி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை இரவு 11 மணிக்கு வந்து சேரும். இந்த ரயிலில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயிலுக்கு கோவில்பட்டி நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, விருதுநகர் நிறுத்தமானது நீக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னே இயங்கின வந்தே பாரத் ரயிலுக்கு விருதுநகர் நிறுத்தம் இருந்துச்சு. தற்போது இந்த ரயிலுக்கு விருதுநகர் நிறுத்தம் நீக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் நிறுத்தம் நீக்கப்பட்டுள்ளதுனால சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் இருந்து விருதுநகரில் இந்த ரயிலை பயன்படுத்தி வந்த மக்களுக்கு இந்த ரயிலின் சேவையானது இனிமேல் கிடைக்காது. அதே சமயத்தில் கோவில்பட்டி மக்களுக்கு மற்றும் கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதி மக்களும் இந்த ரயிலின் சேவையானது கிடைக்கப்பெற உள்ளது. ஸோ ஏற்கனவே ஓடுற வந்தே பாரத் ரயிலுக்கு அவங்க கோவில்பட்டி ஸ்டாப்பிங் கேட்டிருந்தாங்க. தற்போது அந்த ரயிலுக்கு கொடுக்காம இப்போ இயங்க போகிற ரயிலுக்கு கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ரயில் வாரத்திற்கு 6 நாட்கள் இயக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் தூத்துக்குடியிலிருந்து இந்த ரயிலுக்கு இணைப்பு ரயில் அப்படின்னா இல்லை. அதனால் தூத்துக்குடி மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த ரயில் வர்ற சமயத்தில் மற்றும் போகிற சமயத்தில் 2 டைரக்ஷன்லையும் கோவில்பட்டியும் தூத்துக்குடிக்கு ஒரு இணைப்பு கொடுத்தா இந்த ரயிலுக்கு கோவில்பட்டியில் இன்னும் அதிக வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கோயம்புத்தூர் பகத் கோத்தி ரயிலின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து ராஜஸ்தானோட பகத் கோத்திக்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த ரயிலின் சேவையானது ஜூலை இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 06181 கோயம்புத்தூர் பகத் கோத்தி ரயிலானது ஜூலை 4, 11, 18, 25 என கோயம்புத்தூரிலிருந்து 4 சேவைகளும், மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06182 பகத் கோத்தி கோயம்புத்தூர் ரயிலின் சேவையானது ஜூலை 7, 14, 21 மற்றும் 28 என பகத் கோத்தியிலிருந்து 4 சேவைகளும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 2:30 மணிக்கு புறப்பட்டு 3ஆம் நாள் காலை 11:30 மணிக்கு பகத் கோத்தி ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் பகத் கோத்தி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது 4ஆம் நாள் காலை 9:30 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும். இந்த ரயிலானது ரேணிகுண்டா, காச்சிகுடா, சூரத், அகமதாபாத் வழியாக பகத் கோத்தி ரயில் நிலையத்தை சென்றடையும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.